வாழ்க்கை நாளை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட நினைவுகளால் இன்றைக்கு நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நினைவுகள் அஸ்திவாரமாக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, அவரே தந்துருளி, அவரே தந்துட்டார். நீங்க ஏதோ வந்து இயேசுநாதர் இருக்காரு என் கூட அப்படின்ற மாதிரி நீங்க உட்கார்ந்துருக்கவே கூடாது. அவரே இருக்கிறாரு, அப்படி இருக்கணும். அவரே இருக்கிறார். சிலரை பார்த்தா சொல்லுவாங்க, என்ன பிரதர் எங்க ஊழியம்? விசுவாச ஊழியம் தான் பிரதர். என்ன ஊழியம்? அதுலேயே ஒரு காத்து போயிடும். விசுவாச ஊழியம்னா எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதியா, நாங்க தருத்துறீங்கயா அப்படின்னு அர்த்தம். ஓ, விசுவாச ஊழியம்னா இப்படிதான் ஆகி போயிருமோ? என்ன சொல்ல சார், நாங்க விசுவாச ஊழியம்யா அப்படி சொல்லுங்க. எங்க ஊழியம் விசுவாச ஊழியம்னா பணம் கொட்டுற ஊழியம்னு அர்த்தம் ஏன் டிக்ஷனரியில. விசுவாச ஊழியம் என்பது எந்த வகையில பார்த்தாலும் அது ஆசீர்வாதமான ஊழியம். அதனால தைரியமா சொல்ல விசுவாச ஊழியங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்துல வந்து இண்டிபெண்டன்ட் சர்ச்னா இறக்கப்படுவாங்க, பரிதாபப்படுவாங்க. இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் சர்ச்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க நல்லா வந்துகிட்டு இருக்கிறாங்கன்றதுதான், வேற ஒன்றும் கிடையாது. யோசித்து பாருங்க, நானும் கூட சிஎஸ்சி ரெவரண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டு என்னை கொண்டு போய் டிடிஎஸ்ல சேர்த்துட்டாங்க. கர்த்தர் சொன்னார், நீ எல்லாம் வந்து டிடிஎஸ்ல சேர்ந்துருந்தா அப்படி டிசைனாக சட்டையை போட முடியுமா? நீனு ப்ரௌன் கோட்டு வெறும் வெள்ளை அங்கிதான் உனக்கு. நான் என்ன ட்ரெஸ் போடுறேனே உங்களுக்கு தெரியாது. ஆமாம், உள்ள முண்டாமணி போட்டு மாட்டு வந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதைத்தான் நான் போட முடியும். ஆனால் கர்த்தர் தப்புன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்றார், உனக்கு ரொம்ப ஃபாண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு, காஸ்டியூம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னை நான் இண்டிபெண்டன்ட் கூட்டு வந்துட்டேன். கை நான் அற்பமா நினைக்கல, அது மேலான ஊழியம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா ஏன் என்ன தேவன் எம்எல்ஏ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் என்ன சொல்ல வர, நான் எது இருக்குதோ இல்லையோ உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு என்பதே மிகப்பெரிய குவாலிட்டி. உங்களுடைய குவாலிஃபிகேஷனே பெருசு. என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, அதான் மிகப்பெரிய குவாலிஃபிகேஷன். ஆமென். எங்களுடைய தகுதி படிப்பல்ல, எங்கள் தகுதி எங்களுடைய எக்ஸ்போஷர் கிடையாது, இந்த உலகத்தின் எக்ஸ்போஷர் கிடையாது. எங்களுடைய தகுதி மியூசிக் சென்ஸ் கிடையாது. எங்களுடைய தகுதி எங்களுடைய வளர்ச்சி, எங்கள் ஆசீர்வாதங்கள் கிடையாது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. God is my qualification. கடவுள் உங்களோட இருக்கிறார், அதுதான் குவாலிஃபிகேஷன். அருமையான தேவஜனமே, இத்தகைய மனநிலை உடையவர்களாயிருங்கள். Your mind must be constructed with the word of God. எதை உங்களுக்கு பேசணும்? 10 நிமிடம் இதை பேசி நான் முடிக்கலான்னு விரும்புகிறேன். அதாவது உங்கள் சிந்தனை எவ்விதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுகிறதோ, அதாவது கட்டப்படுகிறதோ, உங்கள் வாழ்க்கை அவ்விதமாகவே உயர்த்தப்படும். ஸோ உங்கள் நினைவுகள் எப்படி ஃபவுண்டேஷன் போடுதோ, இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? நேராக அப்படி போகுது, லெஃப்டில் கட் பண்ணி நேராக அப்படி போட்டார், அப்புறம் அப்படி போட்டார், இப்படி போயிருக்கு, பின்னாடி இருக்கு. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் எப்படி பூமிக்குள்ளே இருக்குதோ, பில்டிங் அப்படி தான் மேலே எழுந்திருக்கிறது. இப்போ இங்கனக்குள்ளே நான் குறுக்க ஒரு செவரு கட்ட முடியாது. கட்டுனா விழுந்துடும். ஏன்னா இங்கே ஃபவுண்டேஷனு இல்லை. எப்படி பில்டிங் கட்டலாம்? எப்படி ஃபவுண்டேஷன் போடுறீங்களோ அப்படி பில்டிங் கட்டலாம். இல்லாட்டி எப்படி பில்டிங் கட்டணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி ஃபவுண்டேஷனை போடணும். இதை 4 அறைகளாய் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று விரும்பினால் குறுக்க 4 என்ன செய்யணும்? உள்ள பீம் போடணும். போட்டால் 4 செவரு கட்டலாம். அப்போ எப்படி பில்டிங் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படி ஃபவுண்டேஷன் போடுங்க. எப்படி வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீங்க அப்படி நினைவுகளை நினையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். சோ எப்படிப்பட்ட வாழ்க்கை நாளை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட நினைவுகளால் இன்றைக்கு நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நினைவுகள் அஸ்திவாரமாக்கப்பட வேண்டும்.